ஓம் சாந்தி. 15/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது எதிர்கால 21 பிறவிகளுக்காக இங்கேயே படிப்பை படிக்க வேண்டும். முள்ளிலிருந்து மனமிக்க மலராக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும், மேலும் செய்விக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியின் பூட்டு வரிசை கிரமமாக திறந்து கொண்டே போகிறது? பதில்: யார் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறார்களோ, பதித பாவனர் தந்தையின் நினைவில் இருக்கிறார்களோ, யாருடைய யோகம் படிப்பை படிப்பிப்பவருடன் இருக்கிறதோ, அவர்களுடைய புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகிறது. குழந்தைகளே, நாம் ஆத்மா, சகோதர சகோதரன். நாம் தந்தையிடமிருந்து ஞானம் கேட்கிறோம் என்ற பயிற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆத்ம அபிமானியாக இருங்கள், மேலும் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அப்போது பூட்டு திறந்து கொண்டே போகும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் சிவபாபாவின் நினைவில் மட்டும் இருக்க வேண்டும் என்று அப்படி இல்லை. அது வெறும் சாந்தி என்று ஆகிவிடும். பிறகு சுகமும் வேண்டும் அல்லவா? நீங்கள் சாந்தியில் இருக்க வேண்டும். மேலும் சுயதர்ஷன சக்கரதாரியாகி ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் முயற்சி செய்வதே நரனிலிருந்து நாராயணன் அல்லது மனிதனிலிருந்து தேவதை ஆகுவதற்காகத்தான். இங்கே எவ்வளவுதான் ஒருவரிடம் தெய்வீக குணங்கள் இருந்தாலும் அவரை தேவதை என்று சொல்ல முடியாது. தேவதைகள் இருப்பது சொர்க்கத்தில்தான். உலகத்தில் மனிதர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தெரியாது. புது உலகத்திற்கு சொர்க்கம் என்றும் பழைய உலகத்திற்கு நரகம் என்றும் சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதற்கு முன்பு நாம் தான் தேவி தேவதையாக இருந்தோம் என்பதை நீங்களும் தெரியாமல் இருந்தீர்கள். தங்களை வேறு என்று உணர்ந்து அவர்களுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தீர்கள். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர். நாம் நம்முடைய பெரியவர்களை பூஜை செய்கிறோம் என்பதையும் கூட புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஞானம் இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாபா ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தை பற்றி பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தெரியும். பழைய உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது முள் நிறைந்த காடு. நாமும் முள்ளாக இருந்தோம். இப்போது பாபா நம்மை மலராக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முட்கள் இந்த மனமுள்ள மலர்களை வணங்குகிறார்கள். அதாவது விகாரி மனிதர்கள் விகாரமற்ற தேவதைகளை வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ரகசியத்தை இப்போதுதான் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் படிப்பதே புது உலகத்திற்காக. பாபா நமக்கு எதிர்கால 21 பிறவிகளுக்காக படிப்பை கற்றுத்தருகிறார். நாம் சொர்க்கவாசி ஆகுவதற்காக தூய்மையாகி கொண்டிருக்கிறோம். முதலில் நரகவாசியாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு ஆசிரியர் மற்றும் படிப்புடன் யோகம் இருக்குமோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அடிக்கடி தேகம் நினைவுக்கு வந்து விடுகிறது. நாம் ஆத்மா என்பது மறந்து விடுகிறது. அரைக்கல்பமாக நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்திருக்கிறீர்கள். இச்சமயம் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி இருக்க வேண்டும். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கிறார். அவர் ஞானக்கடல், மனித சிருஷ்டியின் விதைரூபமானவர். அவர் சத்தியமானவர், உயிரோட்டமானவர்.
ஆனந்தம், சுகம், சாந்தியின் கடலானவர். இது பாபாவின் மகிமை. உலகத்தில் குழந்தைகளுக்கு தந்தையின் ஆஸ்தி பற்றி தெரியும். நம்முடைய தந்தையிடம் இந்த தொழிற்சாலை இருக்கிறது, இந்த மில் இருக்கிறது என்ற போதை இருக்கும் அல்லவா? அதுபோல் தந்தையிடம் என்ன ஆஸ்தி இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்டீர்கள். இந்த ஆஸ்தியோ ஒரு முறைதான் கிடைக்கிறது. ஆகையால எப்பவுமே அந்த ஆன்மீக போதையில இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆத்மாக்களாகிய நீங்களோ அமரர்கள், ஒருபோதும் மரணம் அடைவதில்லை. அன்பின் கடலாகவும் ஆகிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் அன்பின் கடலாக இருப்பார்கள். ஒருபோதும் சண்டை போட்டுக் கொள்வதில்லை. இங்கோ எவ்வளவு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அன்பு அல்லது காதலின் பிரச்சனைகள் அல்லது குழப்பங்கள் இன்னும் அதிகமாக ஏற்பட்டு விடுகிறது. அதாவது லக்ஷ்மி நாராயணர்கள் அன்பு கடலாக இருப்பாங்க. அதனால சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஆனா இங்கே அன்பை அவங்க காதலா நினைக்கிறாங்க. ஆனா காதல்ல இன்னும் பாருங்க பிரச்சனைகள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த உலகமும் தூய்மையற்றதாக இருக்கிறது. மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். 5 தத்துவங்களும் தூய்மையற்றதாக இருக்கிறது. அதனால்தான் எல்லா பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றார். ஆத்மாவிற்குள் 84 பிறவிகளின் பாகம் இருக்கிறது. அது நடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். சிலர் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பிறகு நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அட, முயற்சி இல்லை என்றால் தண்ணீர் கூட கிடைக்காது. டிராமா அனுசாரம் தானாகவே எல்லாம் கிடைக்கும் என்பது கிடையாது. கர்மத்தையும் அவசியம் செய்தாக வேண்டும். ஆகையாலே டிராமால இருந்தா நடக்கும், டிராமாவில் இருந்தால் முயற்சி செய்கிறேன், டிராமாவில் இருந்தால் உயர்ந்த பதவி அடைவேன் அப்படிலாம் நினைக்காம உயர்ந்த கர்மா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எல்லையற்ற தந்தையின் ஆஸ்திக்கு நான் ஆத்மா எஜமானனாக இருக்கிறேன். தந்தை எப்படி அமைதி, தூய்மை மற்றும் ஆனந்தத்தின் கடலாக இருக்கிறாரோ அதுபோல் நான் ஆத்மா மாஸ்டர் கடலாக இருக்கிறேன் என்ற இதே போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், டிராமா என்று சொல்லி முயற்சியை விட்டுவிடக்கூடாது. அவசியம் கர்மம் செய்ய வேண்டும். கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவை புரிந்து கொண்டு சதா உயர்ந்த கர்மத்தையே செய்ய வேண்டும். வரதானம், காலத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு சுயம் தன்னை நிரம்பியவராக ஆக்கிக்கொள்ளக்கூடிய உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆகுங்கள். முழு கல்பத்தின் சம்பாத்தியம் செய்வதற்கான, உயர்ந்த செயல்கள் என்ற விதையை விதைப்பதற்கான, 5000 வருடங்களுக்கு சம்ஸ்காரங்களின் பதிவு செய்வதற்கான, உலக நன்மைக்கான அல்லது உலக மாற்றத்திற்கான நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை காலத்தை பற்றிய ஞானம் உடையவர்கள் கூட நிகழ்கால நேரத்தை வீணாக்குகிறார்கள் அல்லது நேரம் வரும்போது நடந்துவிடும் என்று வரப்போகும் காலத்திற்கு விட்டுவிடுகிறார்கள் என்றால் அது காலத்தின் ஆதாரத்தில் சுயத்தின் முயற்சி என்று ஆகிவிடும். ஆனால் உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் எந்த விதமான ஆதாரத்தின் படியும் நடக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரே ஒரு அழியாத ஆதரவின் ஆதாரத்தில்
கலியுக தூய்மையற்ற உலகத்திலிருந்து ஒதுங்கியிருந்து சுயம் தங்களை நிரம்பியவராக ஆக்குவதற்கான முயற்சி செய்வார்கள். ஸ்லோகன்: சுயம் தன்னை நிரம்பியவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது விஷாலமான காரியத்தில் இயல்பாகவே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த சமிகை: நிகழ்காலத்தின் முயற்சியில் ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும். எண்ணம்தான் வாழ்க்கையின் உயர்ந்த பொக்கிஷமாகும். எப்படி பொக்கிஷங்கள் மூலமாக என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அடைய முடியுமோ, அதேபோல் உயர்ந்த சங்கல்பத்தின் மூலம் சதா காலத்தின் உயர்ந்த பலனை அடைய முடியும். அதற்காக ஒரு சிறிய ஸ்லோகனை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது, நன்கு யோசித்து புரிந்து கொண்டு பிறகு பேச வேண்டும், செய்ய வேண்டும். அப்போது சதா காலத்திற்கும் உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.